இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் 12/8/2024 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 5:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 6:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. வேலைகள்ல ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே நீங்க திருத்திக் கொள்ளவும் செய்வீங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். ஆனாலும் பயனுள்ள வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. நல்ல ஒரு தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுசரித்தும் செல்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். ஆன்மீக நோக்கத்திற்காகவும் பயணங்களுக்காகவும் இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. ஈடுபாடுகளும் அதிகரிக்குங்க. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்களுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான ஆலோசனைகளாகவும் இருக்கலாம். இன்று தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. லாபமும் இருக்கும். நல்லது கெட்டதுக்காக என்ற பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவுகள் என்று எதுவும் இருக்காது. அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பத்திரங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் வேலைகள் பார்ப்பதும் நல்லது தாங்க. முழுமையடையாத பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடன் சேர்ந்து நல்ல பலன்களையும் பெறுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் என்ற ஈடுபாடுடனும் வேலைகளையும் செய்வீங்க. சமய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கூடுதலான வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று வீட்டு வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாங்க. அரசாங்க வேலைகள் தொடர்பு உடையவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களினால உங்களுக்கு பெருமை வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழலும் இருக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும்.
குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம், பொறுப்புகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம், உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட விலகி சென்றும் விடுவாங்க. அதீத சிந்தனைகளுடன் இருப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். என்ற சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிலைமையை அறிந்து செய்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் பணத்தை கவனமாக தக்க வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. யாரை நம்பியும் ஒப்படைக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் பாடுபடவும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்குங்க. அவர்களும் உங்களிடத்துல தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். அரசு பணியாளர்கள் நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்கள் அனுகூலமாகவும் முடியும். மனதுல உற்சாகமான போக்கும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. அரசு காரியங்களை எல்லாமே நல்ல விதத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வியாபாரத்துல கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தவறுகளை திருத்தியும் கொள்வீங்க. மதியத்திற்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அறிமுகமானவர்களிடத்துல இருந்து நல்ல ஒரு ஆலோசனைகளும் வந்து சேருங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய செலவுகளை பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். உங்களுடைய வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மென்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். மறைமுக திறமைகளும் வெளிப்படும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய நண்பர்களிடத்துல உங்களுடைய பாசத்தினால அவர்களை வென்றும் காட்டுவீங்க. பயன் தரக்கூடிய நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில உங்களை நீங்களே நல்ல விதமாக மேம்படுத்தியும் கொள்வீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நேர்மையான அணுகுமுறையின் மூலம் இது சாத்தியமும் ஆகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமாக பணத்தை செலவும் செய்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல என்ற ஆற்றல் மிகுந்தும் காணப்படும். ரியல் எஸ்டேட் தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. தொழிலுக்கு போட்டியாக இருந்தவர்களை எல்லாமே வென்றும் காட்டுவீங்க. எதிரிகள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. இயலாதவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு நன்மதிப்பையும் தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல உள்ளவங்க உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாகவும் முடியும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலரிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. ஒற்றுமையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகளும் தடையின்றியும் முடியும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்குங்க. தன வருவாயை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆனாலும் இது நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்தாலே போதுங்க. பணியிடத்துல சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படும். சக பணியாளர்கள் கிட்ட அவ்வளவாக உதவிகளும் இருக்காதுங்க. நயமாக பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். உங்களுடைய மனமும் அமைதியற்ற நிலையிலும் இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல செலவுகளும் இருக்கும். சூழ்நிலைகளை அறிந்து செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சளி இருமல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. விருந்து நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க.
பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால உங்கள் துணையை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில செலவுகளும் பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் என்று உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. என்று நினைத்த வேகத்துல சில வேலைகளை முடிக்கவும் முடியாதுங்க. சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இதனால நீங்கள் மனமும் வருத்தப்படவும் வேண்டாங்க. நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடன் போராடியாவது வேலையை முடித்தும் விடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைக்கழிக்கவும் படலாம். ஒன்றிற்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். கண்டிப்பாக ஈகோ போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கையாள்வதும் நல்லது. பேச்சுக்கல்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில் ரீதியாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்குங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் தீர்வையும் காணலாம். தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாள் என்றுமே கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நன்மைகளும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கவனமுடன் வேலைகள் செய்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று சுமையாகவும் இருக்கலாம். என்றாலும் நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வேலைகளை இன்று நீங்க சமாளித்து தாங்க ஆக வேண்டியதும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முறையாக திட்டமிட்டு செய்தாலே போதுங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருமண உறவுல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது தாங்க. உங்களுடைய உறவு நிலை பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதிநிலையை நல்லபடியாக பராமரிப்பதும் நல்லது. லாபமும் இருக்கும். அதே சமயத்துல நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு நல்லதே சொன்னாலும் அவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கவில்லையே என்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம். வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நல்ல நேரத்துல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். சில மன வேதனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக சமாளித்து விடுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அன்பால நீங்க அரவணைத்தும் செல்வீங்க. மருத்துவ செலவுகளும் இருக்கும். அரசாங்க விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அசதி சோர்வு ஆகியவைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மூத்தவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த தொல்லைகளும் சற்று குறையவும் செய்யும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். கூடுமான வரை இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பங்கு வர்த்தகம், கணக்குத்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு என்று கூடுதலாக தங்க இருக்கும். திறனுடன் சமாளித்து வெற்றியும் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் குறையும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. போட்டிகள் நிறைந்த நாளாக தங்க இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கட்டுப்பாடுகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னல்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சில மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவான மனதுடன் வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. இதன் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. இதனால உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இக்கட்டான நேரத்துல இல்லத்தரசிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொல்லையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பெண்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல யோசனைகளையும் செய்வாங்க. உதவிகரமாகவும் இருப்பாங்க. முன்பு எடுத்த பாலிசிகள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சகோதரர்கள் என்று பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். எதையும் சாதிக்கும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. அவர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்கால சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் திருப்தியாகவும் உணர்வீங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் உண்டாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தினருடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
தாராளமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன மாற்றங்களும் இருக்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முன்னேற்றமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. புத்திசாலித்தனத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில தடைகளுக்கு பிறகு வெற்றியையும் பெற்றுவிடலாம். திட்டமிட்ட வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். உங்களுடைய பணியில திருப்தியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதுமானதாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய கடன்களுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். தள்ளாட்டமாக இருந்து வந்த தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. இதற்காக நீங்க எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியாளர்கள் பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவாங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலை விஷயமாக வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். சொன்ன சொல்லையும் காப்பாற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலை ஆட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறலாம். வேலையில மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. மருத்துவத்துறை ஆராய்ச்சி துறை தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விருத்தியும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து தொழில் விஷயமாக நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். சில நிகழ்வுகளின் மூலம் மனதில மாற்றங்களும் உண்டாகும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளும் உண்டாகும். விவசாயம் சார்ந்த துறைகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சில மாற்றங்களும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் இருப்பீங்க. அதற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரவேஸ்வரரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், ஒத்துழைப்புகளும் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலம் இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியின் தரம் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். வேலைகளை செய்யும் பொழுது உங்களுடைய அணுகுமுறையில வேகத்தை காட்டவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். மேலதிகாரிகளினால பாராட்டவும் படுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில வேகத்தையும் காட்டுவீங்க. என்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுடைய உற்சாகமும் புன்சிரிப்பும் மற்றவர்களை கவர்ந்தும் விடும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் போதுமான அளவிற்கும் இருக்கும். காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. என்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகன பழுதுகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமையினால அவதிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கறையோடு வேலை செய்தாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். நண்பர்களுடைய உதவியினால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். எச்சரிக்கையாக வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. இன்று பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். தள்ளிப்போன விஷயங்கள் எளிதில் முடிவடையவும் காண்பீங்க. தொழில் உத்தியோகத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. புதியதாக வேலையை துவக்குவதற்கான பணிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. சோசியல் மீடியா போன்றவற்றில அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பங்கு வர்த்தகத்துல வங்கித்துறை, சேவைத்துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. தேவையற்ற அதிகப்படியான தைரியத்தை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதுல புதுவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். காப்பீடு பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார நிமித்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். இன்று நல்ல சிந்தனையுடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று வெற்றியை காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க.
இதனால சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருந்தாலே போதுங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகள் எல்லாவற்றையுமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கண்டிப்பாக இருக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதனால உறவில இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. தோல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த தவறுகள்ல இருந்து நீங்க திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. இக்கட்டான நேரத்துல நண்பர்கள் செய்கின்ற உதவிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய மேற்படிப்பிற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில தேவையற்ற பிரச்சனைப்படலாம் என்பதனால பொறுமையாக பேசுவதும் நல்லது. ஒரு சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சற்று அலைச்சல்கள் இருந்தாலுமே இது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். குடும்பத்துல நல்ல விஷயங்களும் நடைபெறுங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற பல முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் கூடுதலாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களிடத்துல விழிப்புணர்வுடன் பேசுவதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலம் மாற்றமான சூழலும் உண்டாகும். தொழில் சார்ந்த சில நெருக்கடிகளும் தோன்றி மறையும். பொன் பொருட்களை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. உத்தியோக பணிகள்ல பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. அரசு பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். நெருக்கடிகளும் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலைச்சல்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவசர வேலைகளின் காரணமாக நேரமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. புத்திசாலித்தனமாக செயல்படவும் செய்வீங்க. விவேகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. பணியிடத்துல இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பணியில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றங்களாகவும் இருக்கலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உதவிகள் செய்தவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் திரும்பி உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சியுடனும் செயல்படவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த எதிர்மறையான போக்கும் மாறும். குடும்ப விவகாரங்களினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம்.
அடுத்தவர்களுக்கு அறிவுரைகள் சொல்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுக்கே பொல்லாப்பாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்படுவீங்க. இன்று தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் அது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சகோதரர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால ஆதாயமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உணவுப் பொருட்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை பற்றி பெரியவர்களுடன் கலந்து பேசுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான ஆடைகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமையின் மூலம் நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட கால திட்டமிடுதல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அபாரமான திறமையுடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய அன்பிற்கும் காதலுக்கும் ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் பிரியமானவர்களை என்று மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வீட்டை புதுப்பிக்கும் முயற்சிகளை இறங்கவும் செய்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. அரசு துறை வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பெண்களிடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குல வெற்றியும் உண்டாகும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட், கட்டிட தொழில், வாகன தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். சிலருக்கு கழுத்து வலி, தோள்பட்டைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
இனிமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாற்றங்களும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க முயற்சிகள்ல சற்று நிதானத்துடனும் இருங்க. நல்ல பலன்களும் இருக்கும். விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும். பணியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவரும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளின் மூலம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரம் என்ற விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வாங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மன நிம்மதியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் உண்டாகும். வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக ரீதியாக பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.